ஆளுநர் சானவாஸ். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நாகப்பட்டினம் நகராட்சியில் பாதாள சாக்கடை திட்டப் பணிகளில் கழிவுகள் தேங்கி கழிவுநீர் வெளியேறுவது அடிக்கடி நடக்கிறது. எனவே கழிவுநீர் உறிஞ்சு வாகனம், தூர்வாரும் இயந்திரம் போன்றவை தேவைப்படுகிறது. கோடை காலம் என்பதனால் குடிநீர் விநியோகம் செய்ய 12,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட ஒரு குடிநீர் லாரி தேவைப்படுகிறது. அதுபோல சாலை பணிகள் அங்கே செய்ய வேண்டியிருக்கிறது. கண்ணாடி தோட்டம், பாத்திமா பள்ளி வளாகம், அமிர்தா நகர் போன்ற பகுதிகளில் சாலை பணிகள் செய்ய வேண்டியிருக்கிறது. நகராட்சியில் குடிநீர் திட்டப் பணிகள் நிறைவடைந்த நிலையில் அந்த சாலை பணிகளையும் செய்வதற்கு அரசு முன்வருமா என்று அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள், நாகப்பட்டினம் போது வளர்ந்த நகராட்சியாக இருக்கிறது. அவர் சொன்ன வாகனங்கள் அந்த தேவைப்படும் நீங்கள் எழுதினால் அந்த வாகனங்களை உடனடியாக உங்கள் நகராட்சிக்கு தருவதற்கு துறை தயாராக இருக்கிறது. மேலும் இப்போது தலைவர் அவர்கள் பெரிய நகராட்சிகளிலே மிகவும் மோசமடைந்த சாலைகளை சீர்திருத்துவதற்காக பணம் தந்திருக்கிறார்கள். நாகப்பட்டினத்திற்கு ஏற்கனவே தரப்பட்டிருக்கிறது. அது எந்த அளவு இப்போது டெண்டர்லாம் விடப்பட்டிருக்கிறது, எந்த அளவுக்கு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்து உறுப்பினர்களோடு நேரடியாக பேசி தேவைப்படின் சாலைகளை செப்பனிடுவதற்குரிய பணம் தரும்.